திண்டிவனம் ரஹமானியா பள்ளிவாசல்ல இஸ்லாமிய பெருமக்களின் ஆதரவாக மாண்புமிகு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தலைமையில் இஃப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள், கட்சி தலைவர்கள், தோழமை கட்சி தலைவர்கள் எல்லாரும் கலந்து கொண்டோம். சிறப்பாக நடந்தது. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் இஸ்லாமியர்கள் ஆதரவு அனைத்தும் மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் சின்னம்மாவுக்கு எங்கள் எல்லாருடைய ஆதரவும் இருக்குது. இஸ்லாமிய பெருமக்கள் என்ன உணர்வு எடுப்பேன்னா, அம்மா கருத்து நம்ம சின்னம்மா தான். அவங்க வழியில் அவங்க வரணும். அவங்க வழியில் வந்து இந்த துரோக ஆட்சியை முறியடிக்கணும். அம்மா தலைமையில் ஆட்சி அமைக்கணும். அதான் எங்கள் எல்லாருடைய எதிர்பார்ப்போம். இஸ்லாமிய பெருமக்கள் ஆதரவு, தேசிய முஸ்லீம் மறுமலர்ச்சி கட்சி எங்கள் ஆதரவும், எல்லாருடைய ஆதரவும் இருக்குது அம்மாவுக்கு. இந்த தேர்தலில் அம்மா கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க, ஜெயிப்பாங்க. புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மாவுடைய வழித்தொண்டரில் இருக்க சின்னம்மாவும் சிறப்பாக முஸ்லீம் மைனாரிட்டிக்கு முழு ஆதரவு கொடுக்குறாங்க. நாங்கள் மதித்து எங்களுடைய ஆதரவு ஃபுல் ஆதரவு நாங்கள் தெரிவிக்கிறோம். இன்றைக்கி கலந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக நினைக்கிறேன். நிகழ்ச்சி அருமையாக நடத்துனாங்க அம்மா. அவங்க பேசின பேச்செல்லாம் நல்லா திருப்திகரமாக இருந்தது. அதே மாதிரி சின்னம்மாவுடைய தலைமையில் 2026 ஆட்சி அமைய இஸ்லாமிய சமுதாய மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஆதரவு தெரிவிக்கிறோம். எங்களது முழு ஆதரவும் சின்னம்மாவுக்கு. தேசிய மறுமலர்ச்சி கட்சி செயலாளர் சின்னம்மாவுக்கு எங்கள் தோழமை கட்சி சார்பாக நாங்கள் எங்கள் இஸ்லாமிய அனைத்து ஓட்டம் சின்னம்மாவுக்கு தான். இஸ்லாமிய மக்கள் அனைத்து ஓட்டம் வந்து சின்னம்மாவுக்கு தான். இங்கே ரஹ்மானியா மஸ்ஜிதில் இன்னைக்கு திண்டிவனத்தில் இஃப்தார் நிகழ்ச்சியில் சின்னம்மா அவர்கள் வந்து கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள். இதே போன்று புரட்சி தலைவி அம்மாவுடைய அவர்கள் இருக்கும் பொழுது இஸ்லாமியர்கள் இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இஸ்லாமியர்களான சிறுபான்மையினர்களுக்கு அவர்கள் ஒரு பாதுகாப்பாளராக இருந்தார்கள். அதே போன்று இன்று சின்னம்மா அவர்களும் அதே போல் இருக்கிறார்கள் என்று உறுதியளித்து இருக்கிறார்கள். எங்களுக்கு அவர்கள் வந்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் எங்களுடைய அழைப்பை ஏற்று நிர்வாகத்தின் சார்பாக ரஹ்மானியா பள்ளிக்கு வந்திருந்தாங்க. இஃப்தார் நிகழ்ச்சியை நல்ல முறையில் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. புதிய கட்சி கொடியை ஆரம்பிச்சு முதல் முறையா எங்க ரஹ்மானியா பள்ளிக்கு வந்திருக்கிறாங்க. நல்ல முறையில் சீரோடும் சிறப்போடும் இஃப்தார் நிகழ்ச்சி நல்ல முறையில் நடைபெற்றுச்சு. எங்க இஃப்தார் அழைப்பை ஏற்று சின்னம்மா வந்தாங்க. நல்லா சிறப்பாக பேசினாங்க. எங்களுக்கு ஆதரவாகவும் இருந்தாங்க. இப்போ முதல் முறையாக கொடியை அறிமுகப்படுத்தி வந்தாங்க. அடுத்து கட்சியை அறிமுகப்படுத்தி வெற்றி வாகை சூடி சிஎம்மா ஆவாங்க. எங்க ரஹ்மானியா பள்ளிவாசல் நிர்வாகத்தை அழைப்பை ஏற்று சின்னம்மா வந்து நோம் திறக்கிற ஃபங்க்ஷன்ல வந்து சிறப்பாக பங்கேற்றாங்க. ஒரு சில விஷயத்த பேசினாங்க. சிறுபான்மை மக்களுக்காக துணை நிற்பன்றது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க எங்களுக்கு துணை இருப்பாங்கன்னு நம்புறோம். கொடி அறிமுகப்படுத்தி ஃபங்க்ஷனா எங்களுக்கு அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு மேலும் மேலும் இனிமேல் வெற்றி அடையணுன்றது எங்களோட பிரார்த்தனை.